நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புற பொருளாதார உயர்விற்கு தென்னை மற்றும் தென்னை நார் தொழில் வந்து மிக பிரதானம். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு திட்டத்தட்ட 50 லட்சம் ஏக்கர் வந்து 14 மாநிலங்களில் தென்னை சாகுபடி பண்ணுறோம். ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென்னை நார் தொழிலில் மட்டும் 5000 கோடி ஏற்றுமதியும் 14லிருந்து 16,000 கோடி உள்நாட்டு வணிகமும் நடந்துட்டுருக்கு. இந்த தொழிலில் வந்து நேரடி மறைமுக வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது வந்து 75 லட்சம் பேர்த்துக்கு வந்து ஆக்சுவலாக கிடைக்குது. நம்ம நாட்டிலிருந்து 125 நாடுகளுக்கு வந்து நம்ம தென்னை நாரை வந்து தென்னை நார் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த தொழில் வந்து நம்ம நாட்டில் வந்து 1867லிருந்து இந்த தொழில் நடந்துட்டுருக்கு. இந்த தொழிலை பொறுத்தளவுக்கு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் வந்து இந்த தொழில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி கோகோ பித்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில்லா விவசாயம். இன்றைக்கி வந்து பருவநிலை மாற்றத்தில் வந்து உலகம் ஃபுல்லாக உணவு உற்பத்தி பாதிக்கப்படுது. போர் சூழ்நிலை வந்து உணவு உற்பத்தி அதனாலேயும் பாதிக்கப்படுறோம். கோவிட் போன்ற சூழ்நிலையிலையும் வந்து நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். இந்த 125 நாடுகள் வந்து கோகோ பித்தை வந்து இறக்குமதி பண்ணி மண்ணிலா விவசாயத்துக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பசுமை குடிலில் வந்து காய்கறி வளர்த்தும் போது ஓப்பன் கல்டிவேஷனில் நம்ம வந்து ஒரு 5000 செடி தக்காளி செடி வைக்க முடியும் அப்படின்னா இதில் வந்து 12000 செடி வைக்கலாம். 60 விழுக்காடுலேருந்து 70 விழுக்காடு தண்ணீர் தேவை வந்து ஆக்சுவலாக குறைவு. அதே மாதிரி உர செலவும் வந்து 60லிருந்து 70 விழுக்காடு வந்து ஆக்சுவலாக குறையுது. இப்போ ஈரான் வார் வந்தது. ஈரான் வார்னால வந்து தென்னை நார் தொழில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் கால்வாயை வந்து அவங்க மூடிட்டாங்க. அதே மாதிரி ஜிசிசி கண்ட்ரீஸ், அரபு எமிரேட்ஸ், அங்கேயும் போக பதட்டம், இஸ்ரேலில் போக பதட்டம். நம்ம வந்து சேஃபாக இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் அங்கே வந்து விவசாயிகள் வந்து ஆக்சுவலாக பாதிக்கப்படுறாங்க. இங்கேருந்து தென்னை நார் துகள்கள் வந்து இங்கேருந்து போனால் தான் வந்து அங்கே வந்து விவசாயம் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை. பட் இந்த போக பதட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட ஒரு 2000 கோடி வர்த்தக பாதிப்பு வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சீசன் அப்படிங்கிறது வந்து உற்பத்தி சீசன் அப்படிங்கிறது வந்து ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் மொத்தம் வந்து நான் முதலையே சொன்னேன் 5000 கோடியிலிருந்து 6000 கோடி ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா இந்த ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் நம்மளுடைய ஏற்றுமதி டேட்டாவை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திட்டத்திட்ட 70லிருந்து 80 விழுக்காடு. ஏன்னா மற்ற நாடுகளில் வந்து ஜூன்லேருந்து அவங்க வந்து கல்டிவேஷனுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த பொருளை யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது இப்போ ஒரு கடுமையான ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்து உலகம் ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. கிராமப்புற தொழில்களுக்கு தென்னை நார் அப்படிங்கிறதும் தென்னை நார் துகள்கள் அப்படிங்கிறதும் வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய தொழில். இந்த தென்னை நாரை உபயோகப்படுத்தி 5000 பொருட்களை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். இது 25,000 ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக யூஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய கயிறு வாரியத்தை அணுகலாம். நேஷ்னல் காயக் ஃபெடரேஷன் எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நம்ம கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கட்டாயமாக சுயசார்பு பாரதம் 2047 என்பது நிச்சயமாக ஒரு கனவு அல்ல, இது ஒரு விதை. இன்றைக்கி வந்து பொள்ளாச்சியில் இருந்து மட்டும் ஒரு சின்ன டேட்டாங்க. ஸ்ரீலங்காவினுடைய ஒரு மாதத்து தென்னை நார் மற்றும் தென்னை நார் துகள்களுடைய உற்பத்தி பொள்ளாச்சியினுடைய ஒரு நாள் உற்பத்தி. அப்போது பொள்ளாச்சியில் வந்து இதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது.
தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு 27 மாவட்டங்களில் வந்து இந்த தொழில் வந்து நடந்துட்டு இருக்கு. திட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 2500 கோடி. அதே மாதிரி உள்நாட்டு வணிகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் 7000 கோடியிலிருந்து 8000 கோடி நம்ம இங்கிருந்து மட்டும் அனுப்பிட்டு இருக்கோம்.